கங்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. பார்த்தா கங்கா துடிச்சு போறாங்க. எல்லாருமே பயந்து போறாங்க. உடனே வந்து கங்காவோட மாமியார் வந்து, "நான் அப்பவே சொன்னேனே அவள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? இப்ப பாருங்க, எல்லாம் அந்த காவேரியால தான். அவ பிரச்சனையால தான் என் மருமகளுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ! கங்கா என்ன ஆக போதோ?" அப்படின்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. உடனே எல்லாரும், "அம்மா சும்மா இரும்மா, சரியாயிடுமான்னு." அவங்க வந்து குமரன் வந்து சொல்லியிருக்காரு, "நீ கம்முனு இருடா. இந்த வீட்டுக்கு பார்த்து பார்த்து உன் வாரிசு நீ இழக்க போற பாரு. ஏம்மா இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு. "நான் அப்படிதான் நான் பேசுவேன். பின்ன அடிவேறு வலின்னா சும்மா வாடா" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க டாக்டர் வந்து ஓடி வந்து, "என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்குறேன். "ஒண்ணும் இல்லைங்க. அவங்க ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம இருந்திருக்காங்க. அதனால தான் அப்படி இருக்கு. வயித்த இழுத்து பிடிச்சுன்னு வலிச்சிருக்கு. தண்ணி நெறைய குடுங்க. ஏன்னா இது வெயில் காலம் இல்லையா? இந்த டைம்ல நெறைய தண்ணி குடுங்க. குழந்தைக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா அவங்க வீக்கா இருக்காங்க. தண்ணி நெறைய குடிங்க. அவங்கள வந்து நல்லா வச்சுக்கங்க." அப்படி சொல்லிட்டு நெறைய வந்து அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாடா நிம்மதி. நானும் என்னமோ நெனச்சு பயந்து போயிட்டேன். "ஏம்மா இப்படிலாம் பேசுற? பார்த்தல ஒண்ணும் இல்லம்மா கங்காக்கு." அப்படின்னோனே, "கங்கா இப்ப எப்படி இருக்க?" அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. "நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னோனே, சரிங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம்." அப்படின்னு. "சரி வீட்டுக்கு போயிடலாம். நாங்கலாம் போறோம். நீங்க காவேரிய போய் பாருங்கங்க." அப்படின்றாங்க. "இப்போ கூட உனக்கு காவேரியோட கவலை தானடி? அவ எவ்வளோ திமிரா தான் இவ்வளோ நேரத்துக்கு வராம இருப்பா. அவ இப்படி போதும் நீ வாடி." அப்படி சொல்றாங்க அவங்க அம்மா. "அம்மா சும்மா இரும்மா." அப்படின்னோனே, "இங்க பாருங்க நீங்க போய் பாருங்கங்க." அப்படி சொல்லிட்டு கண்ண காட்டுறாங்க. "சரி கங்கா நான் போய் பார்க்குறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போன்னு" சொல்லிட்டு குமரன் வந்து போறாரு. போற வழியில நிவின் வந்து கால் பண்றாரு. நிவின் ஃபோன் எடுத்துட்டு, அண்ணா எங்கண்ணே இருக்க?" அப்படின்னோனே, "என்னண்ணே இது விஜய் வந்து இது மாரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான்டா ஒண்ணும் புரியல. இங்க காவேரிய வந்து பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கேன்." அப்படி. "என்னண்ணே சொல்ற? இந்த டைம்ல காவேரி?" "ஆமா. காவேரி வீட்டுக்கு வரலடா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. கங்கா வந்து திடீர்னு உடம்பு சரியில்லடா ஹாஸ்பிட்டல்." "என்னண்ணே ஆச்சு?" அப்படின்னு. "நேர்ல சொல்றேன்டா எல்லாருமே." அப்படின்றாங்க. "சரிண்ணே நான் வந்துடுறேங்க அங்க. நீ அங்கேயே இரு." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த மாரி நிவின் கிளம்புறத பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. எப்பவும் போல யமுனாவால, "ஓ! எனக்கு நல்லா தெரியும் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு." "எங்க போறேன்?" "எல்லாம் அக்காவ பார்க்க தானே போறீங்க. இங்க பாரு தேவையில்லாதத பேசுனீன்னா அவ்வளோதான். அக்கா காணோம். ரொம்ப நேரமா வரலன்னு வீட்ல சொன்னாங்க. அக்காவ பாதுகாப்பா கூட்டின்னு வர தானே போயிட்டுருக்கீங்க." அப்படின்றாங்க. "ச்சே! நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா?" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. "உங்கள ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து." அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க யமுனா. இங்க வந்து நிவின பார்த்துட்டு, "என்னடா வந்திருக்க?" அப்படி சொல்லி சொன்னோனே, "நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேனேண்ணே." "டேய் எதுக்குடா நைட்லலாம்? யமுனா தனியா இருப்பாள நான் பார்த்துக்கிறேனே. அவள பார்த்துப்பா. சரி என்ன ஆச்சு?" "இங்கேயும் இல்லடா காவேரி. அப்போ கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பா. வேற வழியே கிடையாது. அங்க தான் போய் ஆகணும்." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. "சரிண்ணே நானும் வரேன்." "டேய் நீ வீட்டுக்கு போடா பரவாயில்லண்ணே. பாவம் காவேரி தனியா இருப்பானே. நம்ம தான் இந்த டைம்ல சப்போர்ட்டா இருக்கணும்." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இங்க வந்து காவேரி என்ன பண்றாங்க, செம்ம டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அவங்க சித்திக்கிட்ட, "ப்ளீஸ் சொன்னா கேளுங்கன்னோனே." சரின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இங்க இங்க வந்து காவேரி மட்டும் தனியா வர்றதையும், அது தாத்தாக்கு வந்து கூட வரல. காவேரி மட்டும் தனியா வராங்க. காவேரிய பார்த்துட்டு வந்து மறுபடியும் கலாய்க்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். இப்ப வந்து உன்னால எடுக்க முடியல உன் வீட்டுக்கார. அதனால எங்ககிட்ட கெஞ்ச தானே வந்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு வந்து, "நான் உங்ககிட்ட கெஞ்ச வரல. வெண்ணிலாவுக்கு ஒரு ஆஃபர் குடுக்க வந்திருக்கேன்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. "ஆஃபர்?" அப்படின்னோனே, "இங்க பாரு வெண்ணிலா, நீ வந்து இப்போ உண்மைய சொல்லிட்டேன்னா, விஜய் உன்னை ஏத்துக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு." அப்படின்னோனே வெண்ணிலா வந்து கண்ணு பிரகாசமாவுது. "நிஜமாவா சொல்ற? அவ பொய் சொல்லிட்டு இருக்கா. அத நீ நம்பிட்டு இருக்கியான்னு?" கூட இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. "நான் உண்மையா தான் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம்." அப்படின்னு வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி ராதாவும் அங்க வராங்க. ராதாவ பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராதாவும் வந்து நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அதே மாரி வெண்ணிலாவும், "ஆமா, உண்மையிலேயே அப்பா, அம்மாக்கு வந்து இறப்புக்கு காரணம் இல்ல விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இத கேட்டு வந்து வெண்ணிலாவோட கும்பல் எல்லாரும் கூட சேர்ந்தவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி செம்ம டென்ஷன் ஆயிறாரு. கரெக்ட்டா அங்க நிவினும் வந்து நம்ம குமரனும் வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்து எல்லாம் வந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி கிட்ட எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்ப குமரன் நடுவுல புகுந்து வந்து, "அப்பளதான் சொல்லிட்டேன். காவேரிக்கு யாரும் இல்ல நினைச்சீங்களா? நாங்க இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்களும் சண்டை போடுறாங்க. எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. "இங்க விஜய் நாங்க ரிலீஸ் பண்றோம். விஜய் மேல எந்த தப்பும் இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு." அப்படின்றாங்க. எல்லாம் நிம்மதி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. "பார்த்தீங்கல்ல விஜயும் காவேரியும் யாராலயும் பிரிக்க முடியாது." அப்படின்றாரு. நம்ம குமரன் அதிர்ச்சி அடைகிறாங்க.